6/6/2026 சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் ஆட்டு சந்தை ரொம்ப பிரபலம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் அண்ணே, உங்க பேரு என்ன பேருண்ணே? முத்துப்பாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கயத்தார் பக்கத்துல பன்னீர்குளத்துல இருந்து வந்தீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல 2 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. நல்ல அழகா இருக்கு, நல்ல கலராவும் இருக்கு. என்ன இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? கொடியாட்டு குட்டியில புளியம்பர் வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? ஒரு குட்டி 10 ரூபா சொன்னாங்க, ஜோடி 20,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 16,500. 2 குட்டி ஜோடி 16,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கிடாம வளர்க்குறீங்க. வளர்க்குறது பயன்பாட்டு இல்லைன்னா சேல்ஸுக்கு? அழகா இருக்கு. நம்ம அண்ணன் நம்ம கயத்தார் பக்கத்துல இருந்து வந்திருக்காரு, பன்னீர்குளத்துல இருந்து. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அழகான 2 கொடியாட்டு குட்டில புளியம்பர் வாங்கியிருக்காரு. செம்மையா இருக்கு, பாக்குறது நல்லா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ணே வணக்கம். அண்ணே, உங்க பேரு என்ன பேருண்ணே? கண்ணன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க, அதோட 2 குட்டி. 3 எவ்வளவு சேர்ந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 3 42,000 சொன்னாங்க. எவ்வளவு வாங்கினீங்க? 37,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பாருங்க, நல்ல அழகான ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுல இது என்ன ரகம் தெரியுமா? எதுவும் கொடியாடு குட்டில புள்ளப்போர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. இது குட்டி 2 குட்டி இருக்குண்ணே. கிடா மாதிரியா பெண் மாதிரியா? 2 ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. அழகா இருக்கு. இது எத்தனை பல்லு ஆடுனே? 4 பல்லு ஆடு. அழகா 4 பல்லு 6 பல்லு ஆடு. 6 பல்லு ஆடுங்கிறீங்க. நல்லா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. 2 குட்டி பெரிய குட்டி நல்லா வளர்த்துருக்கு, அருமையா இருக்கு. இது எத்தனை ஈத்து போட்டுக்குண்ணே? 3 ஈத்து. இது 3ஆவதா? 3 ஈத்து பாருங்க. 3ஆவதுல நல்ல அழகான குட்டி, பெரிய குட்டி வளர்த்துருக்கு. நல்ல செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு. அழகான கிடாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பெரிய கிடா செம்மையா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு வாங்குனீங்கண்ணே? என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 2 கிடா 60,000. 2 கிடா 60,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில செம்மையா இருக்குண்ணே. கொடியாட்டு குட்டியாண்ணே? அழகா இருக்கு, அழகான கிட்டாங்க. ஜாமுன்னு கொடியாட்டு கிட்டால நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 2 கிடா 60,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நம்ம சிவகாசி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. செம்மையா இருக்குங்க, சும்மா சூப்பரான கிடா. 2 கிடா வாங்கிருக்கேன். மூத்த 3 கிடா, 2 கிடா தனியா இருக்கு பாருங்க. நம்ம புதுக்கோட்டைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டைக்கு போகுது. அழகான குட்டிங்க, நல்ல கியூட்டான குட்டி, நல்ல எட்டயபுரம் கொடியாட்டு குட்டிங்க. செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாமே நம்ம வளர்ப்புக்காக வாங்குறாங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, புதுக்கோட்டை கொண்டு போறாங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கி புதுக்கோட்டைக்கு ரெகுலரா வந்துருவாங்க, வாரம் வந்துருவாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில குட்டி வாங்குறாங்க பாருங்க. நல்ல அழகான குட்டி பாருங்க. எல்லாமே கொடியாட்டு குட்டி தாங்க. கரும்போரு, சோளப்போரு, பிள்ளைப்போரு, இந்த மாதிரி வெள்ளைப்போரு, இந்த மாதிரி குட்டி எல்லாம் நல்ல இருக்குங்க பாருங்க. அழகா இருக்கு, செம்மையா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, நல்ல குட்டி. எல்லாமே ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டி தாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே, உங்க பேரு என்ன பேருண்ணே? பாண்டி. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோவில்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு பெரிய கிடா வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்லா தேடி பிடிச்சு சந்தையில வாட்டா சாட்டமான கிடா வாங்கிருக்கீங்க. கிடால இது கிடா என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க சந்தையில? 25,000 ரூபாய் சொல்லி 18,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்லா அழகா இருக்கு. இது என்ன ரகனே கிடால தெரியுமா? எதுவும் கோயிலுக்காக பயன்பாடு கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டு குட்டியில கரும்போர் வாங்கிருக்கீங்க. அழகா கரும்போர் கிடா அழகா இருக்கு. நல்ல ஜம்முன்னு நல்ல வாட்ட சட்டமான குட்டியா இருக்கு. ரெட்டை குடுக்காடு. இது பல்லு எத்தனை பல்லு ஆடு தெரியுமா? 4 பல்லு ஆடு கிடா பாருங்க. நல்லா 4 பல்லு கிடா வாங்கிருக்காரு அண்ணன். நல்ல ஒரு சந்தையில தேடி பிடிச்சு நல்ல ஒரு கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க, கோவிலுக்காக விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. எட்டயபுரம் ஆட்டு சொன்னாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை 6/6/2026 எட்டயபுரம் சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தைங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடால பெரிய கிடாங்க, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. ஜாமுன்னு பெரிய கிடா, சூப்பரான கிடா.
பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை இல்லைங்க, அப்படியே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கிடாங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிடா மேல இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க. ஒருத்தனை இங்க பாருங்க செம்பரி குட்டிங்க, இந்த இடத்துல எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம செம்பரி பொட்டாட்டு குட்டி அழகா இருக்கு பாருங்க. நம்ம நேத்து விற்பனைக்கு வந்த ஆடுகள விற்பனை ஆகாம இருக்கு. இங்க பாருங்க கிடாமரி செவலப்பூர் குட்டி நிறைய இருக்குங்க. செவலப்பூர் கிடாமரி நிறைய இருக்கு, அழகா இருக்கு. இதுதாங்க வரிசையா நல்லா ஜாமுன்னு பாக்குறதுக்கு அழகா இருக்கு. நல்லா பாருங்க வரிசையா சூப்பரான கிடாமரி ஜாமன் இருக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனை இருந்தாலும் இன்னைக்கு வந்து செம்பரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய கிடாங்க, செம்ம சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. இங்க பாருங்க இங்க நிறைய இருக்குங்க. இங்க பாருங்க அப்படியே வரிசையா பாருங்க பூரா வெள்ளாட்டு தாங்க அன்னைக்கு. அப்படியே எல்லாம் கிடாமரி தாங்க, எல்லா கிடா பாருங்க செம்மையா அவங்க நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிடாமரி மேல இருக்குங்க பாருங்க, அழகா இருக்கு. நம்ம செம்பரி இருங்க அழகா இருக்கு, ஜம்முன்னு பெரிய கிடாங்க பாருங்க. செம்பரில பொட்டாடு கிடா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு இன்னைக்கு வெள்ளாட்டு சந்தை. இங்க பாருங்க இந்த இடத்துல நிறைய இருங்க, வரிசையா நிறைய ஆடு கட்டி வச்சிருக்காங்க, எல்லா கிடாமரி. இங்க பாருங்க பெரிய பெரிய கிடா. ஆனா தம்பி ஒரு கிட்டா பெரிய கிட்டா கொண்டு வந்திருக்காரு பாருங்க, செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு, பெரிய சூப்பரான கிடா பாருங்க. இங்க ஒரு கிடா அழகா கிடா பாருங்க, இங்க செம்பரி கிடாங்க செம்மையா இருக்குங்க, பொட்டாட்டு கிடா செம்ம குட்டி அழகா. அப்புறம் இங்க வந்து பாருங்க எல்லாமே ஆடுங்க. இங்க 2 கருத்த கிடாங்க, செம்மையான கிடா பாருங்க. கருத்த கிடா அண்ணன் எங்க ஒரு 2 குட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பெரிய கிடா அழகா இருக்கு, ஜாமுன்னு பாருங்க, செம்ம சூப்பரான கிடா கொண்டு வந்திருக்காங்க. கொடியாட்டு கடையில செம்மையா கொண்டு வந்துருக்காங்க. நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்த கடாங்க, அழகா இருக்கு, பெரிய கடாங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கடாங்க இன்னைக்கு கொடியாட்டு கடையில வந்திருக்கு, நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிடா மாதிரி இருக்குங்க. எல்லாமே நம்ம கிடா மாதிரி செம்மையா இருக்குங்க, சூப்பரான கிடா பாருங்க. நல்ல கரும்போரு, சீனிப்போரு, அப்புறம் செவலப்போரு, பெரிய பெரிய கிடா தான் இருக்குங்க, செம்மையா இருக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு பாருங்க, இங்க ஒரு 4 கிடா மாதிரிங்க, 4-5 கிடா பெரிய பெரிய கிடா இருக்கு பாருங்க. நல்ல வளர்ப்புக்கு அருமையான கிடா, செம்ம சூப்பரான ஃபங்க்ஷனுக்கு வளர்ப்புக்கு, அப்புறம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு நல்ல அருமையான கிடாவா இருக்கு பாருங்க. நல்லா அண்ணன் ஒரு 5 கிடா பெரிய கிடா கொண்டு வந்திருக்காரு. எட்டயபுரம் ஆட்டு சந்தை விற்பனைக்கு வந்த கிடால பெரிய கிடா 5 கிடா. அண்ணாச்சி பல்ல பாக்குறாரு, வியாபாரத்துக்காக பல்ல பாக்குறாரு. எத்தனை பல்லு ஆடு, எத்தனை பல்லு ஆடு கிடா அப்படின்னு பாப்பாங்க. அழகான கிடாங்க, ஒரு கருத்த கிடா, ஒரு புளியம்பூர் கிடா, ஒரு செவலப்பூர், ஒரு வெள்ளப்பூர், அதாவது சீனி கிடா, 3 கிடா ஜாமுன்னு அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. பெரிய கிடா எல்லாமே ஒண்ணு போல, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் ஒண்ணு போல இருக்குங்க, பெரிய நல்லா சரியா இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில விற்பனைக்கு வந்த கிடா மாதிரி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொடியாட்டுல கொடியாட்டு குட்டியில கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஆடு 3 ஆடு இருக்குங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆடுகள் நிறைய இருக்கு. அப்புறம் வளர்ப்பு குட்டிகள் இங்க பாருங்க நிறைய இருக்கு. இங்க ஆடு ஒரு 4 ஆடு இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடா. இங்க வந்து செம்பரி குட்டிங்க. இங்க தம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 குட்டி கையில வச்சிருக்காரு. இங்க வெள்ளாட்டு குட்டி 2 கையில வச்சிருக்காரு. செம்பரி குட்டி அழகா இருக்கு, வளர்ப்பு குட்டிங்க. இங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வளர்ப்புக்காக கொடுத்துருக்காங்க, அழகா இருக்கு பாருங்க, தம்பி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அங்க பாருங்க பெரிய கிடாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. சீனி கிடப்போர் கிடா செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து கருங்கிடா, கருத்த கிடா செம்மையா இருக்கு, அழகா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு சுத்தமான கருப்புங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வியாபாரத்துக்கு கொண்டு வந்த ஆடுல கருத்த கிடா, கருங்கிடா சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆட்டு சந்தையில பெரிய கிடாங்க, நம்ம சந்தையில வந்த பெரிய கிடா, டாப் கிடா இதுதான் பாருங்க, செம்மையா இருக்குங்க, ஜாமுன்னு பெரிய கிடா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க பாருங்க, இன்னைக்கு விற்பனைக்கு வந்த ஆடுங்க. இங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த ஆடு